வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் அழகர்கோயிலில் இருக்கிற வற்றாத நூபுர கங்கைன்ற தீர்த்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தீர்த்தத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பற்றின விஷயங்களை பார்ப்போம். இந்த நூபுர கங்கை தீர்த்தத்தை பற்றி நான் சொல்கிறத விட கங்கைன்னாலே பெண் தான். அதனால் ஒரு பெண் சொன்னால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்பொழுது நாம் சென்று கொண்டிருப்பது அழகர் கோயில். இது மதுரை மாநகரின் மையத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இக்கோவில் 108 வைணவ திவ்ய தேச திருப்பதிகங்களில் அதிகமாக பாடல்கள் பெற்ற 3ஆம் திவ்ய தேசமாகும். இங்குள்ள அழகர்மலை உச்சியில் நூபுர கங்கை தீர்த்தமானது வற்றாத புனித நீரூற்றாக எப்பொழுதும் வழிந்து கொண்டிருக்கிறது. நூபுர கங்கைக்கு ஒரு புராண கதை உள்ளது. விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்தபோது விண்ணையும் மண்ணையும் அளப்பதற்காக விண்ணுலகத்தில் ஒரு காலையும் மண்ணுலகத்தில் ஒரு காலையும் வைப்பார். விண்ணுலகத்தில் பாதம் வைக்க செல்லும் போது பிரம்மா தன்னுடைய கமண்டலத்திலிருந்து கங்கை நீரை ஊற்றி விஷ்ணுவின் பாதத்தை வரவேற்றார். அந்த கங்கை நீர் பெருமாளின் கணுக்காலை தொட்டு சில துளிகள் அழகர் மலையில் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அன்று முதல் இன்று வரை அழகரின் திருவடியில் பெருகி வரும் புண்ணிய நதியாக திகழ்கிறது. கணுக்காலுக்கு சமஸ்கிருதத்தில் நூபுரம் என்ற பெயர் உண்டு. அதனால்தான் இந்த தீர்த்தத்திற்கு நூபுர கங்கை என்ற பெயர் வந்தது. இந்த ஓடைக்கு தமிழில் சிலம்பாறு என்ற பெயரும் இருக்கிறது. சிலம்பு என்பது கணுக்காலை குறிக்கும். திருமாலின் கணுக்காலை தொட்டு பூமியில் விழுந்த தீர்த்தம் என்பதால் இதற்கு நூபுர கங்கை என்ற பெயர் வந்தது. நூபுர கங்கை தீர்த்த கரையில் உள்ள பெண் காவல் தெய்வம் ராக்காயி. இந்த அம்மனை அமாவாசையில் வழிபடுவது நன்மை அளிக்கும். இத்தீர்த்தத்தில் அமாவாசை என்று நீராடி ராக்காயி அம்மனை வழிபட்டால் முன்னோர் சாபம் நீங்கும் என்கின்றனர்.